ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சேன். எப்படி வைச்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு பருப்பு, அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் தக்காளி, முருங்கைக்காவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம பருப்போடு போட்டு வேக வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணிட்டேன். அடுத்து சீரகம், மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கொஞ்சம் தக்காளி முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பாருக்கு புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, 2 சீரகம், 2 வெந்தயம், கருவேப்பிலை போட்டு நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் விசில் வந்துருச்சு. அதை விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாம். நான் இப்போ இது கூட சாம்பார் பொடி, கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு. அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்குற அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு விசில் போக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வேக வச்ச பருப்பு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்து கொஞ்சம் கொடுப்பேன். அதுக்கோசரம் நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த பேலன்ஸ் இருக்கிற இதெல்லாம் நம்ம அதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் புளி கரைச்சி வச்சதை வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 4-5 கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.